மயிலாடுதுறையில் 100 நாள் வேலை உறுதி திட்ட நிதி ரூபாய் 4000 கோடியை தமிழ்நாட்டிற்கு தராமல் வழங்காத ஒன்றிய அரசை கண்டித்து திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மகாத்மா காந்தி வேலை உறுதி திட்டத்தின் கீழ் நடைபெற்ற 100 நாள் வேலை திட்டத்தில் முறைகேடு நடந்துள்ளதாக திமுக சார்பில் தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்த சித்தர்காட்டில் 100 நாள் வேலை உறுதி திட்டத்தில் நிதி ரூபாய் 4000 கோடியை தமிழ்நாட்டிற்கு வழங்காத மத்திய பாஜக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் மூவள்ளூர் மூர்த்தி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் எம்எல்ஏக்கள் பால அருள் செல்வன், ஜெகவீர பாண்டியன் உள்ளிட்ட திமுக பொறுப்பாளர்கள் ஏராளமானோர் மகளிர் அணி சார்ந்த பெண்கள் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர்.